ஃபர்ஸ்ட் டைம் ப்ரக்கோலி வாங்கிட்டு வந்து இதில் என்ன செய்கிறதுனே தெரியலிங்க. சர்ச் பண்ணி பார்த்ததில் ப்ரக்கோலி 65 செய்யலான்னு முடிவு பண்ணேன். அதுக்கு வந்து ஹோம்மேடாக வீட்லேயே 65 மசாலா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மசாலா செஞ்சு வச்சுட்டா போதுங்க. நீங்கள் வெஜ் நான்வெஜ்னு எதுக்கு வேணாலும் 65 போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உப்பு மஞ்சள் போட்டு ப்ரக்கோலி வந்து பிளான்ச் பண்ண வச்சுட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 2-3 பட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 5-6 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு. இது கூடயே வந்து 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேங்க. நீங்கள் கலர் நல்லா வரணும் அப்படின்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு திருப்பியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டா சூப்பரான 65 மசாலா ஹோம்மேடாக ரெடி பண்ணியாச்சு. பிளேட்டில் போட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு ஏர்டைட்டான ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிக்கலாங்க. செஞ்சு வச்சிருக்கிற ஹோம்மேட் 65 மசாலாவில் ஜஸ்ட் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறேங்க. வேறு எதுவுமே இது கூட ஆட் பண்ண வேண்டியதில்லை. வேக வச்சு ப்ரக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பிளான்ச் பண்ணியிருந்தால் போதும். நான் ஓவராக குக் பண்ணிட்டேன். 1 நிமிஷம் மட்டும் ப்ரக்கோலி கொதிக்க தண்ணியில் போட்டு எடுத்திருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்குங்க. சூடாக இருக்கிற எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் சூப்பரான ப்ரக்கோலி 65 ரெடி. ப்ரக்கோலியில் அதிகமாக ஃபைபர் விட்டமின்ஸ் இருக்குங்க. ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இது போல் ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.